தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஜனவரி மாதம் முதல் நாள். ஆண்டவரே, நீரே என் கடவுள். நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உம் பெயரை போற்றுவேன். நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். ஆம், எங்கள் அன்பான தகப்பனே, எங்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருப்பவரே, எங்களை உம்முடைய கண்ணின் மணி போல பார்த்து பராமரிப்பவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். தகப்பனே, நீரே எங்கள் கடவுள். நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்துகின்றோம் அப்பா. இதோ இந்த புதிய நாளை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய வருடத்திலே நாங்கள் காலெடுத்து வைப்பதற்காக நீர் எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றீரே அப்பா. இதோ உம்முடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகின்றோம். உம்முடைய பெயரை போற்றுவதற்காக நாங்கள் வந்துள்ளோமே அப்பா. ஏனெனில் நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர் அப்பா. நாங்கள் கேட்பதற்கு மேலாக எங்களுடைய வாழ்க்கை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீரே அப்பா. எல்லாவித சோதனைகளில் இருந்தும் நீர் எங்களை பார்த்து பராமரித்திருக்கின்றீரே அப்பா. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் தகப்பனே. கடந்த வருடம் முழுவதும் நீர் எங்களோடு தங்கி எல்லாவித துன்பங்களில் இருந்தும் நாங்கள் சோர்ந்து போய வேளையிலிருந்தும் நீர் எங்களை கை தூக்கி விட்டீரே அப்பா. அதே போன்று இதோ இந்த வருடமும் நாங்கள் உம்மிடம் சரணடைகின்றோம் தகப்பனே. நீரே எங்கள் ஆயர். பசும்புல் வெளி மீது நாங்கள் நடக்கும்போது எங்களுக்கு ஆறுதலாக இருப்பவரே, வறண்டு போன எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் தகப்பனே. வறண்டு போன நிலம் ஒன்றிற்கும் உதவாதது அப்பா. ஆம் தகப்பனே, எங்களுடைய வறண்டு போன வாழ்க்கையில் நீர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றிற்கும் உதவாமல் போய்விடுவோமே அப்பா. இதோ வறண்ட நிலம் போல வறண்டு போகி எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் அப்பா. நீரே எங்களுக்கு ஊற்று அப்பா. இதோ வறண்ட நிலத்திலே செடிகள் வளர்ந்து கனி தருவதற்காக தோ ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவது போல எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் கனி தர வேண்டுமென்றால் நீர் எங்களுக்கு தேவையப்பா. நாங்கள் அதை உணர்கின்றோம் தகப்பனே. நீர் இல்லாத வாழ்க்கை வறண்ட நிலம் போன்றது அப்பா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வறண்ட நிலம் போன்று வாழ நாங்கள் ஆசைப்படுவதில்லை தகப்பனே. ஆதலால் நீரே எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து எங்களுடைய வறண்ட நிலத்தை பாலும் தேனும் பழுகும் ஒரு நல்ல நிலம் போல மாற்றும் தகப்பனே. மற்றவர்களுக்கு நல்லதை மட்டும் எண்ணி மற்றவர்களுக்கு நல்லது செய்து உதவி செய்து வாழ வேண்டிய நல்ல கிருபை எங்களுக்கு தாரும் தகப்பனே. தாருங்கப்பா. உம்முடைய உதவியின்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது தகப்பனே. கடந்த வருடத்திலே எல்லாவித சோதனைகளில் இருந்தும் நீர் எங்களை காத்து கண்காணித்து வந்தீரே தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் ஆயர், நீரே எங்கள் தகப்பன், எங்களை கண் காணிக்கும் தகப்பனப்பா. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் தகப்பனே. இதோ இந்த ஜெப வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் அனைவரையும் உம்முடைய திரு பாதத்திலே கொண்டு வருகின்றோம். இதோ இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை வந்து விடாதா என்று எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் ஜெப வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் உம்முடைய மக்களை உம்முடைய பாதத்திலே நான் ஒப்படைக்கின்றேன் தகப்பனே. நோயினாலும் கஷ்டத்தினாலும் கடன் தொல்லையினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து குடும்பங்களையும் கண்ணோக்கி பாருமப்பா. இந்த வருடம் உம்மையே பற்றி பிடித்து கொண்டு உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான கிருபை அவர்களுக்கு தாரும் தகப்பனே. இதோ இறைவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் சீரமைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை அவர்களுடைய மனதிலே நீர் தாருங்க தகப்பனே. தாருங்கப்பா. புண்படப்பட்டு எல்லா மனங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ எந்தெந்த புண்கள் அவர்களுடைய மனதை காயப்படுத்தி இருக்கின்றதோ அவை அனைத்தையும் தூக்கி போட்டுக்கொண்டு இதோ உம்மையே பற்றி பிடித்து கொண்டு என் தகப்பன் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். அவர் இருக்கையில் நான் எதற்காக அஞ்ச வேண்டும், எதற்காக தயங்க வேண்டும், எதற்காக கலங்க வேண்டும் என்ற நல்ல மனதோடு இந்த வருடத்திலே கால் எடுத்து வைக்க வேண்டிய கிருபையை வல்லமை அவர்களுக்கும் தாரும் தகப்பனே. தாருங்கப்பா. இதோ எனக்கு உணவு இல்லையே, உடுக்க உடை இல்லையே, இருப்பதற்கு இடமில்லையே என்று எங்கிக் கொண்டிருக்கும் உம்முடைய ஜனங்களை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. பாருங்கப்பா. இதோ நீ நினைத்தால் எல்லாம் கூடும் அப்பா. அதை நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவர் இருக்கையில் எனக்கு என்ன கவலை என்று எங்களுக்கு அறிகின்றோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, இதோ இந்த நாளை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம். இந்த வருடத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய கண்கள், கால்கள், எங்களுடைய அனைத்து உறுப்புகளையும் இதோ உமக்கே நாங்கள் ஒப்படைக்கின்றோம் தகப்பனே. உமக்கு உகந்த குழந்தைகளாக வாழ வேண்டிய கிருபை எங்களுக்கு தாரும். எங்களுடைய உலக மக்களை, எங்களுடைய இந்திய நாட்டில் உள்ள எல்லாவரையும் உடைய பாதத்திலே ஒப்படை
ஒப்படைக்கின்றோம். சமத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டிய கிருபைகள் அனைவருக்கும் தாரும் தகப்பனே. சண்டை சச்சரவு இன்றி எல்லாவரோடும் ஒன்றாக மகிழ்ந்து வாழ வேண்டிய வல்லமையும் கிருபைங்களுக்கு தாரும். படிந்து போன எங்களுடைய மனதை நீ தூய்மைப்படுத்தும் அப்பா. கரை படிந்து கொண்டு இருக்கும் எங்களுடைய மனதை சுத்தப்படுத்தும் தகப்பனே. இதோ எல்லாவற்றையும் தூக்கி போட்டுக்கொண்டு இதோ கடவுளுக்காக வாழ வேண்டும், கடவுளுடைய மக்களுக்காக வாழ வேண்டும் என்று நான் வாழ வேண்டிய வல்லமையும் கிருபையும் எனக்கு தாரும் தகப்பனே. நல்ல மனதை எனக்கு தாரும். இதோ இந்த நாளை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம், இந்த வருடத்தை உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் அனைவரையும் நிரப்புங்க தகப்பேன். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கணும். எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு இதோ உகந்த குழந்தைகளாக வாழ வேண்டிய கிருபை எங்களுக்கு தாரும். எல்லா ஜெபங்களையும் எங்களுடைய அன்னை மரியாவின் வழியாக உங்களுக்கு சமர்ப்பித்து பிரார்த்திக்கின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.